வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காவோட விதை தாங்க. ஸோ நல்ல பழுத்த புடலங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட விதை தான். ஸோ இந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த காலத்துலலாம் பதப்படுத்துவாங்க. ஏன்னா அப்படியே அந்த விதையை எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதம் தாங்க வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த விதை வீணாக போயிடும். ஆனால் நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அந்த விதையை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மெத்தேடில் தாங்க பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போல்லாம் விதை நம்ம கடையில் வாங்கும்பொழுது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதே வீடியோவிலேயே பாருங்களேன். ஸோ அந்த விதைக்கும் இந்த விதைக்கும் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முளைக்கும். அதே மாதிரி இந்த விதை பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து கடையில் வாங்கின விதைங்க. இது வந்து சொரக்காய் விதை தான். இதை வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலை யூஸ் பண்ணி பதப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விதையையும் யூஸ் பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முளைக்கவும் முளைக்காது.